ஹாய் கைஸ், நம்ம தமிழ் மீடியா வச்சு நட்டு ஷிப்போட எபிசோட் 220 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அவன் சாகறதுக்கு முன்னாடியே ஜிராயா என்ன நானே நருட்டோக்குள்ள உள்வாங்கிக்கணும்னு சொன்னான். உனக்கு என்ன மூளை குழம்பிடுச்சா? நருட்டோவுடைய 8 சயின்ஸ் சீலுடைய இன்னொரு பாதி என்னுடைய வயிற்றுல இருக்கு, அதை மறந்துடாத. ஒவ்வொரு வருஷமும் 4th Hokage உடைய சீல் வீக் ஆகிக்கிட்டே போகுது. இதே மாதிரி போய்கிட்டு இருந்துச்சுன்னா கூடிய சீக்கிரம் அந்த சீலை டைட் பண்ண வேண்டியது இருக்கும். சாவியும் பூட்டும் ஒன்னா இருந்தா லாக்க ஈஸியா துறக்க முடியும். சரி சரி, எனக்கும் தெரியும். மினாட்டோ வாங்கிட்ட நம்பி கொடுத்திருக்கான். ஒரு நாள் நம்ம இதை எப்படியோ நருட்டோ. ஆனா அதுக்கு இன்னொரு நாள் இருக்கு. இப்படிதான் என்கிட்ட கெஞ்சி கேட்டு அந்த டெட்ராகிராம் சீலை உடைக்க சொன்னேன். அதால என்ன ஆச்சுங்கிற விஷயம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? அதை மறந்துட்டேன்னு மட்டும் சொல்லாத. என்னால முடியும், நான் எழுந்து நிப்பேன். இல்ல, ஆனா மினாட்டோ என்கிட்ட இந்த ஜோட்ஸோட ஃபார்முலாவை சொல்லியிருக்கானா? ஒரு நாள் இத நருட்டோவை முழுமையா கத்துக்கணும் தான் அவன் ஆசைப்படுறான்னு நினைக்கிறேன். சந்தேகமே இல்ல. கிரேட் லார்ட் எல்டர், இப்படி பண்ணதான் சரியா இருக்கும்னு நீங்க உண்மையதான் சொல்றீங்களா என்ன? ஜிராயா நருட்டோவை டெஸ்ட் பண்ணிருக்கான். நருட்டோவால ஃபுல்லா 9 டெய்ல்ஸ கண்ட்ரோல் பண்ண முடியும்னு அவனுக்கு நம்பிக்கை இருந்திருக்கு. ஆனா அது ரொம்ப நாளைக்கு நீடிக்கல. 9 டெய்ல்ஸ கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சிருந்தா மினாட்டோ கண்டிப்பா நருட்டோக்குள்ள அந்த ஃபாக்ஸ சீல் பண்ணிருக்க வாய்ப்பே இல்ல. இது வேறயா? கிரேட் லார்ட் எல்டர், நருட்டோவோட டெட்டகிராம் சீலை திறக்கிறதுக்கான சாவி நம்ம ஜிருட்டோரோ தான். நருட்டோ கிட்ட இவனை கொடுக்கறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த நருட்டோ உசுமாக்கிய உடனே இங்க சமன் பண்ணுங்க. அவன் வருங்காலத்தை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் முடிவெடுப்பேன். என்னது, நீ உண்மையாவா சொல்ற? இன்னும் அவங்க இத அபிஷியலா சொல்லவே இல்ல. ஆனா அவங்க பண்ணிட்டு இருக்க வேலையெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ உண்மையா இருக்குன்னு தான் தோணுது. முன்னாடி ஊர் மக்கள் எல்லாரும் ரொம்ப சோகமா இருந்தாங்க. ஆனா இப்போ எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நாம எல்லாரும் என்ன ஆசைப்பட்டோமோ அது ஒரு வழியா நிறைவேறிடுச்சு. எதை பத்தி பேசுறாங்க? பொறுமையா சாப்பிடுங்க. எனக்கு இதெல்லாம் பத்தாது. என் சக்கரா முன்ன மாதிரி இல்ல இப்போ. எனக்கு இன்னும் கொஞ்சம் தேவை. உடனே போய் கொண்டு வா. இதுக்கப்புறம் என்ன யாராலையும் தடுக்க முடியாது. அடடா, சொல்லி வாய முடியல, அதுக்குள்ளேயேவா? நடந்த தாக்குதல்ல ஊர் மக்களே சாப்பாடுக்கே வழி இல்லாம இருக்காங்களாம். பரவாயில்ல லேடிஸ் நாடே, அவங்க கால்ல விழுந்தாவது உங்களுக்கு நான் சாப்பாடு வாங்கிட்டு வரேன். தயவு செஞ்சு ரெஸ்ட் எடுக்கலாம். உங்க பெட்டது லேடிஸ் நாடே, நீங்க ஏன் இவ்ளோ இப்படி பாக்குறீங்க? உங்க பார்வையே சரியில்லையே. நீங்க இவ்ளோ சாப்பிடுங்க. தின்றுவாங்க போல. ஆமா, நீ என்ன வளர்ற? ஒண்ணும் இல்லையே. காஷி, உங்களை இப்படி பாக்குறதுல சந்தோஷமா தான் இருக்கு. இதுக்கே சந்தோஷப்படாத. நீ பார்க்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. இவங்களுக்கு சாப்பாடு மட்டும் பத்தவே மாட்டேங்குது. என்ன பண்றது? அதெல்லாம் பாத்துக்கலாம், விடுங்க. விட்டுருந்தா இந்த பெருசுங்கெல்லாம் சேர்ந்து என்ன ஹொக்காகே ஆக்கியிருப்பாங்க. ஆனா அந்த வேலை ரொம்ப கடுப்பா இருக்கும்ல. யார் வேணாலும் ஹொக்காகே ஆயிட முடியுமா? அதுக்கெல்லாம் திறமையும் பொறுமையும் வேணும்ல. உங்களை மாதிரிதான் லேடிஸ் முன்னாடி. அந்த பத்தி கேட்டதும் நான் ஷாக் ஆயிட்டேன். சுச்சிக்காகவும் ரைக்காகவும் உண்மையிலேயே கோஆபரேட் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ஆமா, நானும் எதிர்பார்க்கல. ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு இதை விட்ட வேற வழியே இல்ல. அந்த மாடரா உச்சிஹா உண்மையிலேயே அவ இன்னும் உயிரோட தான் இருக்கானா? எங்க கிட்ட சரியான ஆதாரம் இல்ல. ஆனா அவங்க பண்ண போற விஷயத்த பத்தி நான் கேள்விப்பட்டேன். ஒருவேளை உண்மையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொரு போர் ஆரம்பிக்க போகுதா? இந்த உச்சிஹாவோட சாபோ இந்த மொத்த உலகத்தையும் அழிக்க போகுதுன்றதை என்னால நம்பவே முடியல. நான் உடனே கவுன்சில் மீட்டிங் ஏற்பாடு பண்றேன். எல்லாரும் போருக்கு தயாராகுங்க. நீ கொஞ்சம் ஓய்விடு. ஷேரிங்கனுக்கு பழகிறதுக்கு எப்படியும் கொஞ்ச நாள் ஆகும். உனக்கு ஏதாவது வலி இருக்கா? இல்ல, இது ரொம்ப நல்ல ஃபிட் ஆகுது. சொல்ல போனா இத்தாச்சியோட பவரை உணர முடியுது.
நான் இப்ப பயங்கர ஸ்ட்ராங் ஆயிட்டான்னு ரொம்ப தெளிவா தெரியுது. அதான் இருக்குன்னு எப்படி நம்புறான் அவன்? வேற அந்த கண்ணா வீணா மாத்தி போன ஒரு ஒச்சிமாரு இருக்கானே, அவன் என்ன அடிமைப்படுத்தி வச்சிருந்தான். அதுக்கப்புறம் அவனை கொன்னுட்டு அந்த சாஸ்கே என்ன அடிமைப்படுத்தினான். ஒரு சின்ன குழந்தைன்னு கூட பார்க்காம என்ன சித்திரவதை பண்ணான். குழந்தையா? குழந்தை மாதிரியா நடந்துக்கிட்டே நீ? நாம கூட 100 வருஷம் வாழணும்னு நினைச்சேன், எல்லாம் வீணா போச்சு. உண்மையான காதல் இந்த பசங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஏய், இது ஒரு கதை நாள்றியா நீ? முடியலடா எப்பா. சொந்த கதை சோக கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு என்னடா சொன்ன? அகாட்ஸ்கிய பத்தியோ சாஸ்கே பத்தியோ கபுட்டோ பத்தியோ உனக்கு என்னெல்லாம் உண்மையா தெரியும் விசாரிக்காரு, பரவாயில்லையே. அப்புறம் அவ கதையை கேட்டு நீ ஏன்டா அழற? இப்படி எல்லாம் இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது. ஐயா, சரி சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி நாம 2 பேரும் ஒரு கண்டிஷன் போட்டுக்கலாமா? சரி, என்ன கண்டிஷன் சொல்லு. சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எனக்கு இப்ப ரொம்ப பசிக்குது. அதனால உடனே ஓடி போய் ஒரு ரைஸ் பவுல் எடுத்துட்டு வாங்க. ஓட்டுக்கு தான் இவ்வளவு சீன் போட்டியா? ஆனா சார், அவ கேக்குற ஃபுட் கண்டிப்பா கிடைக்கும்னு எனக்கு தோணல. உங்களுக்கே தெரியல, நம்ம ஊர் இப்போ முன்ன மாதிரி கிடையாது, எல்லாமே மாறிடுச்சு. பொறுமையா உட்காந்தா ஏறுவீங்கல்ல? மறுபடியும் திறந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். உங்களுக்கு ரேமன்னா ஓகேவா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், எனக்கு ரைஸ் பவுல் தான் வேணும். சரி, கொஞ்சம் இருங்க. நாம வேணும்னா பக்கத்து ஊர்ல இருந்து ஆர்டர் பண்ணலாமே. பண்ணலாம் தான். ஒரு வார்த்தை நீங்க கிச்சிரா கோராமன் கடையில கேட்டு தடவை கொடுக்கணும். அப்பதான் இன்ஃபர்மேஷன். சரி, ஒரு வாட்டி கேட்டு பாப்போம். டேய், இருக்குது நீங்கெல்லாம் எதுக்கு வேலைக்கு வர்றீங்க? அது தெரிஞ்சா சொல்ல மாட்டோமா? மனசுக்குள்ளே போய் படிக்கிறவர் தான். ஒரே மாதிரிதான். நீ ரொம்ப ஒழுக்க மாதிரி நடிக்காத. எனக்கு சும்மா பேப்பர் போடாம சொன்ன வேலையை செய். இல்ல சார், நான் அந்த மாதிரி அப்படி இல்ல. எல்லா இது என்ன நருட்டோ யோசிக்கிறா? இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க. அப்படியே அவன மாதிரியே. ஏய், நருட்டோ, உன்னை பார்த்தே ரொம்ப பிச்சிருவாங்க. நாள் ஆச்சே. எங்கடா போன? அது ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் வேலை இருந்ததா அதான் போயிட்டேன். உன்னை பார்க்காம எங்களால இருக்கவே முடியல. சாக்ராக்கு சக்கால தேவான்னு பார்த்தா இன்னாட்டாக்கு சக்கால தேவா போல இருக்கு. எங்க எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்குது. இதுல என்ன இருக்கு? நருட்டோ, நீங்க 2 பேரும் அத பாத்தீங்களா? இப்படியே போச்சுன்னா நம்ம தலைவருக்கு தலையே இல்லாம போயிடும். எப்ப பார்த்தாலும் பேக்க மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்க. சரி சரி, ரொம்ப நன்றி. இப்படியே நான் போக பண்ணது என்னுடைய விடக்கூடாது. கடமை தானே. பரவாயில்ல, அடா, இந்த டேய், வேலை இதுக்கெல்லாம் செய்தா எவ்வளவு நான் கஷ்டப்பட்டு இந்த இருக்காங்க. மிருகம் உருவாக காரணமாயிட்டோம். அதனால நாம தான் அதுக்கு ஒரு அது முடிவு என்னன்னு கட்டணும். கண்டுபிடிக்க இல்லைன்னா முடியல வீட்டு இவங்களால. village ஏ பாவம் அவஸ்தைப்படும். இப்போ நருட்டோ எங்க போயிட்டு இருக்காருன்னு தான் தெரியல. எனக்கும் அதான் தெரியல. ஆனா ஏதோ தப்பா இருக்குன்னு மட்டும் தெரியும். சரி விடு, நடக்கிற எல்லாத்தையும் நம்ம பட்டம் பிடிச்சு வைப்போம். சரியா? உன்னை பார்க்கறதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது. நான் வருவேன்னு தெரியும்டா. ஆனா என்ன போய் பேசவே இல்லைல்ல, அவ்வளவு சண்டை போட்டா. மறுபடியுமா? இவங்களை நான் பாத்துட்டேங்கிற விஷயம் இவங்களுக்கு இன்னும் புரியலன்னு நினைக்கிறேன். நருட்டோ, நீதான் கெத்து. Thank you. மாசு. சகஜமா பேசுறதுக்கே இவ்வளவு கஷ்டம். என்ன நிழல போல என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எப்படி இருக்க நருட்டோ? பாய் நருட்டோ. விடு. நருட்டோ, அவன் தான். இந்த ஊருக்கு மட்டும் ஹீரோ இல்ல, எனக்கும் தான் நருட்டோ. இல்ல, நான் ஹீரோலாம் கிடையாது. வலியுதுடா, சரி, தொடச்சுக்க. உன்னை எங்க போயிட்டு இருக்க? நருட்டோ, அதை கொடு. கோனஹமரு, நீ எப்படிங்க? அழகான பொண்ணை பார்த்து கோனஹமருன்னு சொல்ற? அடச்சே. அட போய் கெட்டப்ப மாத்துடா. இப்ப நான் என்ன பண்றேன்னு பாக்குறீங்களா? மல்டி ஷடப்ளோன் ஜுட்சு. உன்னை அவ்வளவு ஈஸியா நான் தப்பிக்க விட மாட்டேன். நாங்களும் அதே ஜுட்ஸு யூஸ் பண்ணுவோம். ஏய், நீங்க என் ஹீரோ. கொஞ்சம் கத்துக்கிட்டாங்க. க்ளோன் நிறைய எடுக்கிறான். எப்படி ஓட்டுறீங்க? எங்களை பார்த்து ஏன் பயப்படுறீங்க? யாரையாவது பார்க்க போயிட்டு இருக்கீங்களா? இல்ல, யார் கூடயாவது டேட் போலாம்னு நினைக்கிறீங்களா எல்லாரும்? காய் மாதிரி இவனுக்கு கோடம் மாதிரி. ரைட் விடு. இந்த ஊரோட ஹீரோ திரும்ப வந்துட்டான். ஆனா இருந்தாலும் ஐயோ, நீங்க போறீங்க. கூலா நீங்க வேடிக்கை பார்த்துன்னு. நருட்டோ பெயின் கூட சண்டை போட்டு என்ன காப்பாத்த ட்ரை பண்ணா. அப்ப திடீர்னு இந்த 90s நருட்டோட பாடியை விட்டு வெளியே வர பார்த்துச்சு.
பீஸ் இருக்கா? என்னடா வாயே திறக்கலையேவான்னு பார்த்தேன். நான் போய் இன்னாட்ட போய் நன்றி சொன்னானா பேசினானே தெரியல. அம்மா என்ன இது? நீ என்ன இப்பயாவது வெறுக்கிறியா? ஏன் ஃபிளாஷ்பேக்ல எல்லாருக்கும் தொண்டை கட்டுது? அதை என்னால என்னைக்குமே மறக்க முடியாது. அந்த நொடியில நருட்டோ மொத்தமா மாறிட்டான். அப்ப அவன் என்ன செய்யறான்னு அவனுக்கே தெரியல. அது எப்படி இருந்ததுன்னா, அவனோட கோவம் அவன் கண்ணை மறைச்ச மாதிரி இருந்தது. நருட்டோட மனசு அந்த 90s எல்லாம் மாறிடுச்சு. அவனே கண்ட்ரோல் பண்ணால அது உங்களுக்கு தெரியல. லேடி சுனாடே கிட்ட இருந்து கிடைச்ச ஃபர்ஸ்ட் ஹோகாகேவோட நெக்லஸ் இப்ப நருட்டோ கிட்ட இல்ல. ஒருவேளை இப்ப அந்த 98 ஃபாக்ஸ் வெளியே வந்தா நடக்க போற விஷயத்தை யாராலையும் தடுக்கவே முடியாது. உண்மைதான். வரைக்கும் யோசிக்கிறானே. 90s அவனுக்குள்ள இருக்க வரைக்கும் அந்த அக்காட்சிக்கே சும்மா இருக்க மாட்டாங்க. அவனை தேடி திரும்ப வருவாங்க. இருந்தாலும் மாதிரி இப்ப மாறணும். அப்ப 90s மட்டும் இல்ல, என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் நருட்டோ. ஆனா இந்த போர்ல எங்களுக்கு 90s தேவையில்லை. நருட்டோவோட பலம் மட்டும்தான் தேவை. ஒருவேளை அந்த 90s அவனை மொத்தமா கட்டுப்படுத்த ஆரம்பிச்சா அவனை எப்படியாவது தடுத்தாகணும். அதான் சரியா இருக்கும். நருட்டோவை 90s கிட்ட இருந்தும் அக்காட்சி கிட்ட இருந்தும் காப்பாத்துறதுக்கு நாம தான் ஏதாவது பண்ணணும். இப்போதைக்கு மண்டையில அது மட்டும்தான் ஓடிட்டு இருக்கு. நிச்சயமா நம்ம கேங்ல இருக்க எல்லாருமே இதான் யோசிப்பாங்க. நருட்டோவை நாங்க காப்பாத்துவோம், அவனை அப்படியே விட்டுற மாட்டோம். லேடிஸ் சொன்னாடே என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே. ஆல்ரைட், எல்லாரும் வந்துட்டீங்களா? அப்படின்னா சரி, போருக்கு தேவையான விஷயத்தை பத்தி நாம இப்ப பேசலாம். எல்லா நிஞ்சா டூல்ஸையும் தயாராக்குங்க, உணவை பத்திரப்படுத்துங்க. எல்லா ஷினோபியையும் ஒரு மெயின் பேட்டில் யூனிட் இல்ல சப்போர்ட் ட்ரூப்ஸ்ல போடுங்க. மெயின் யூனிட்டுக்கு பேக்கப்பா எல்லாரும் எப்பவும் தயாரா இருக்கணும். உடனே ஷினோபிக்களோட மொத்த லிஸ்டும் எனக்கு வேணும். எல்லாரும் சாகதான் போறோம். போறன்னு முடிவாயிடுச்சு. அப்புறம் என்ன? உன்னை அவங்க வார் கவுன்சில் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. ஆனா உனக்கு வயசு பத்தாதே. சும்மா புலம்பிட்டு இருக்காம அவங்க பேசுறத கவனி. சரி, நான் பாத்துக்கிறேன். சும்மா உறுப்புல நிக்கிறப்பா. என் மூளையை பயன்படுத்தி நான் ஏதாவது ஒரு திட்டத்தை போட்டே தீருவேன். நல்ல வேலை ஒரு வழியா தப்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இது எனக்கு பிடிச்ச விஷயத்த வயிறு முட்டை சாப்பிடுறதுக்கு நான் தயாராயிட்டேன். பெரியவரே எங்க இருக்கீங்க? ஒரு லார்ஜ் பவுல் ரெடி பண்ணுங்க, நான் வந்துகிட்டே இருக்கேன். நருட்டோ! ஏன் சிரிச்சிட்டு வரா? என்ன சுனோட பாட்டி மறுபடியும் நார்மல் ஆயிட்டாங்களா? எஸ். உண்மையா சொல்றீங்க? அவங்களுக்கு என்னமோ இதுன்னா ரொம்ப கவலையா இருந்தேன். சரி, உங்க 2 பேருக்கும் ராமனை ஃப்ரீயா தரேன். என்னது? நிஜமாவா? இல்ல சாக்குரா, பாக்குறேன், வந்து உட்காரு. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். உட்காந்து சாப்பிடுற அளவுக்கு பொறுமை இல்ல. நான் இதை எல்லார்கிட்டயும் சொல்லணும். ஓகே, நருட்டோ, நான் உன்னை அப்புறம் பாக்குறேன். பாய். இருக்கிற ஒரு கவலையும் போச்சு. இப்ப இன்னும் பயங்கரமா பசிக்குது. காலத்துல இறங்க போறேன். இச்சிராக்கு ராமனை வேட்டையாட ஓடி போறேன். பாட்டிக்கிட்ட ஒரு இருக்குது. பவுல், 2 பவுல், 3 பவுல் கொடுங்க. இந்த புடி, இந்த ராமனை நான் உனக்காக ஸ்பெஷலா பண்ணிருக்கேன். ஹோகாகேக்காக ஃப்ரீயா கொடுக்குறேன். வாவ், பிரமாதம். இதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்ன இவன் திடீர்னு மறைஞ்சிட்டான்? சாரி. ஓ, அங்க சமன் பண்ணிட்டாங்க. ஐயோ, என்ன தெரியல. பரவாயில்லையே, இதெல்லாம் சாப்பிடுவான்னு எதிர்பார்க்கவே இல்லை. என் கையால கரெக்ட், சமைச்சது சாப்பிடுற உனக்கு டைம்ல அவ்வளவு தான் பிடிக்குமா? சொல்லி இருந்தா இன்னும் பாவம். நிறைய பண்ணிருப்பேனே.
ஆசையா வந்தா அது இப்பன்னு பார்த்து ஃப்ரீயா வேற கிடைச்சு. என்ன இது? நான் எங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? ராமன். கூப்பிட்டு வந்தீங்க. நான் இங்க உன்னை ரிவர்ஸ் சம்மனிங் பண்ணேன். கிரேட் லார்ட் எல்டர் உன் வருங்காலம் என்னன்னு இப்ப கணிக்க போறாரு. என் வருங்காலமா? என்ன பாக்குற? சாப்பிட. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நான் சமைச்சதை சாப்பிட்டுட்டு வாந்தி எடுப்பேன். நான் எடுக்கிறேன், அதுவா வருது, என்ன பண்றது? நான் அவனை இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சே. சொல்லுங்க கொள்ளுத்தாத்தா சேஜ். உன்னை நானே சமன் பண்ணணும்னு நினைச்சேன். பரவாயில்ல. மறந்துட்டாரா? ஆமா, உன்னோட பேர் என்ன? நருட்டோ உசுமாக்கி. கம் ஆன். என்னதான் வயசானாலும் என் பேரை கூட உங்களால ஞாபகம் வச்சுக்க முடியலையா? ஆமா, இல்ல உன் பேரை நான் மறந்தே போயிட்டேன். நருட்டோ, நீ எப்படி இருக்க? என்ன பண்றது, எனக்கு வயசாயிருச்சுல்ல, அதான் மறந்துட்டேன். சரி, ஆரம்பிக்கலாமா நருட்டோ? வருங்காலம் என்னன்னு நான் பார்க்க போறேன். வருங்காலமா? சரி சொல்லுங்க கேப்போம். அப்படின்னா சரி, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. கூடிய சீக்கிரம் நீ ஒரு ஆக்டோபஸ சந்திக்க போற. ஆனா நான் எதுக்கு ஆக்டோபஸ சந்திக்கணும்? எனக்கு அது சரியா தெரியல. நீ ஏன் அதை சந்திக்க போறேன்னு தெரியல. ஆனா நீ நிச்சயம் ஆக்டோபஸ பார்க்க போற. சரி பாப்போம். அத நீ பார்த்ததுக்கு அப்புறம் கண்கள்ல அதிக சக்தி கொண்ட ஒருத்தன் கூட நீ நேருக்கு நேர் மோத போற. அதுக்கு அப்புறம் அது எனக்கு தெரியும். உனக்கு தெரியுமா? ஆமா, நீ என்ன சொல்ல வர்ற? நான் கண்டிப்பா மாற போறதில்ல. நீ சொல்றத புரிஞ்சுக்கவும் விரும்பல. நான் சாகவும் மாட்டேன். ஏன்னா இங்க சாக போறது நீதான். நாம ரெண்டு பேரும் ஒன்னாவே உயிரை விடுவோம். சாஸ்கே. எனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா நான் சாகிறதுக்கு முன்னாடி ஓ உயிர் போயிடும். எனக்கும் பிரச்சனையே இல்ல. உனக்கு என் மேல ஒரு துளி மரியாதை கூட இல்லங்கிறத நான் உணர்ந்துட்டேன். நருட்டோ போதும். சாஸ்கேவை நான் பாத்துக்கிறேன். உனக்கு ஹொகாகே மட்டும் தானே ஆகணும். அதை பத்தி மட்டும் யோசி. சாஸ்கே கூட நீ சண்டை போட வேண்டிய அவசியம் இல்ல. ஹொகாகே ஆகிறதுக்கு எனக்கு எந்த ஒரு தகுதியும் இல்ல. என்னுடைய ஃப்ரெண்ட கூட காப்பாத்த முடியலையே. அப்ப சரி சாஸ்கே, நாம சண்டை போடலாம். அப்படின்னா வருங்காலம் உனக்கும் தெரியுமா? அவனோட கண்கள்ல அதீத சக்தி இருக்கும். அவ யாரு என்னன்னு எப்படி நீ இவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிச்ச? ஒரு முக்கியமான முடிவையும் எடுத்திருக்கேன். கூடிய சீக்கிரம் நீயும் நருட்டோவோட ஒன்றிணைய போற. என்ன உண்மையாவா? போர்ட் ஹொகாகேவோட சீலுக்கான சாவிய அவங்கிட்ட கொடு. சரி, கொடுக்கறேன். கிரேட் லார்ட் ஹெல்டர், நீங்க சொன்னதுனாலதான் இதை கொடுக்கறேன். என்ன இது? போர்ட் ஹொகாகே விட்டுட்டு போன சாவிதான் இது. உன் வயித்துல இருக்கிற சீலிங் ஜூட்ஸுவை இதால மட்டும்தான் உடைக்க முடியும். இது இருந்தா அந்த 9 டேல்ஸ கூட உன்னால கண்டிப்பா வெளியே கொண்டு வர முடியும். அந்த ஸ்கொயர் இருக்கிற ஏரியால உன் கைய வச்சா போதும். ஓபன் க்ளோஸ் ஆகும். நீ அப்படி பண்றப்ப உன்னுடைய எல்லா ஜூட்ஸுவையும் வெற்றிகரமா செய்ய முடியும். ஜிராயா உன்கிட்ட முன்னாடியே சொன்னார்ல. இத ரிலீஸ் பண்றதுக்கான கீ இதுதானா? இந்த 9 டேல்ஸ் உடைய சீல். ஏன், உனக்கு ஏதாவது சந்தேகமா நாருட்டோ? இந்த எபிசோட நல்லா இருந்ததுங்க. ஆனால் வந்து நம்ம சாஸ்கேக்கு இப்போ இட்டாச்சியோட கண்ணு கிடச்சிருக்கு அப்படின்னா ரொம்ப ரொம்ப பவர் கிடைச்ச மாதிரி தான். ஏன்னா கெஞ்சன்ஸ்லாம் அவனை விட்டா ஒரு ஆளே கிடையாது. அப்படியேப்பட்ட பவர் வந்து இப்போ சாஸ்கேட்ட இருக்குன்னா இல்லாத ஆட்டம் ஆடுவான். அவனுக்கு அவேக்கான ஆனத்துக்கே வந்து இவ்வளோ ஆட்டம். என்ன சொல்கிறது, இவன் வந்து
இட்டாச்சி வந்து திறந்து வச்சதுக்கே இவ்வளோ பண்ணுறான்னா இப்போ அவனோட கண்ணே கிடச்சிருக்குன்னா இப்போ எப்படி ஆடுவான், எவ்வளோ பவர் அது. இதை வச்சு செய்ய போகிறான். இனிமேல் தான் ஆட்டமே இருக்குன்ற மாதிரி இருக்குது. கொஞ்சம் டேஞ்சர் தான். ஹிட்டாச்சியோட கண்ணு அவனுக்கு வந்ததுமே வந்து என்ன சொல்கிறது, அது ஏதாவது சொல்லும் அப்படின்னு நினச்சேன். நான் 2 எபிசோட் முன்னாடி சொன்னேன். அந்த உண்மை இப்போ இட்டாச்சியோட கண்ணு இருக்குன்றப்போ அவனை பார்த்து அது செஞ்சதெல்லாம் கூட மேபி ஏதாவது ஒன்று அதுக்கு வந்து அவனுக்கு தெரிவிக்கும், ஏதோ ஒரு உணர்வு மூலிமா தெரிவிக்கும் அப்படிலாம் நினச்சேன். பார்க்கலாம். அது இப்போ கண்ணு கட்டில் தான் இருக்குது. இப்போ தான் வச்சுருக்காங்க ஆப்ரேஷன் பண்ணி. ஸோ அது கண் கட்டு அவுத்ததுக்கப்புறம் அதை அவைக்கன் பண்ணுறப்போ ஏதாவது ஒன்று இட்டாச்சியை பற்றி என்ன தெரியும் வந்து மனசு மாறுவான்ற மாதிரியே ஒரு ஃபீல் எனக்கு இருந்துகிட்டே இருக்குது. அது பார்க்கலாம். அப்படி நடந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம். இட்டாச்சியோட இது அப்போ தான் அவனுக்கு புரியும். இவங்க சொல்கிறதெல்லாம் வேற, இருக்கிறது வேற. பட் உண்மை அவன் கண்ணில் என்னென்ன பார்த்தானோ அதெல்லாம் அவனுக்கு வந்துச்சு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. மேபி வேற ஏதாவது ஒன்று யோசிப்பான் அப்படின்ற மாதிரி தோணுது. இன்னொன்னுன்னா இப்போ நம்ம எல்லாரும் அந்த கண்ணுனா இப்போ சாஸ்கே நருட்டோ பேசிக்கிட்டது தான் வரும்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயத்த அவங்க அப்படி ஃபியூச்சராக சொல்லுவாங்களான்னு ஒரு டவுட்டு. நம்ம எல்லாம் சாஸ்கேன்னு பார்த்துட்டு இருக்கும்போது மாதரா அந்த இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்களோ அப்படின்ற மாதிரி தோன்றதுனால நான் அது நம்பலை. சரி மாதராவாக தான் இருக்குமோன்னு எனக்கு தோணுது. இந்த பக்கம் பாட்டி எழுந்துச்சு. எழுந்ததும் பாருங்க சாப்பிட்டுச்சு. உடனே வாரிகளை தேர ரெடியாக எல்லாம் ரெடியாக இருக்கா அப்படின்ட்டு அது உடனே இப்போ என்ன ஆச்சு, இப்போ நான் இவ்வளோ நாள் இது அதெல்லாம் இல்லை. எழுந்தா உடனே வேலைன்னு வந்து நின்றுச்சு. பார்த்தீங்களா, இதை தான் நான் எதிர்பார்த்தது. இந்த மாதிரி ஒரு பரபரப்பு வந்து இல்லவே இல்லை. இத்தனை நாள் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். லீஃபில் என்ன இப்படி நேர்கோடாக அப்படி போகும். அது பாட்டிகிட்ட மட்டும்தான் இருக்குது. என்ன விஷயம் அது மட்டும் பாருங்கடா. வள கொலலாம் இல்லை. என்ன நடந்துச்சு இதானா, நெக்ஸ்ட் இதுதான். இப்போ என்ன பேசி அதெல்லாம் மாறப்போதா ரெடி ஆகுது அப்படின்னு சொல்லி டக்குன்னு அது பார்த்தீங்கன்னா இதே தான். இது ரைட்காக விடமோ இப்படி தான் இருக்கும். ரைட்காக பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த முடிவு எடுக்குது. அதே மாதிரி தான் பாட்டியும். எந்த ஒரு விஷயமும் வந்து மழுப்பது சொலப்பது அது உட்காந்து யோசிச்சுக்கிறதுலாம் இல்லை. டக்குன்னு முடிவு எடு செய், அவ்வளோதான் பார்த்துக்கலாம் அப்படின்ற அந்த மோடுக்கு வந்துடும். இந்த பக்கம் வந்து சிக்கமாறு யோசிச்ச விதமும் கரெக்டு தான். ஏன்னா வந்து இப்போ வாருக்கு போகிறோம் அப்படின்னா இப்போது அவனுக்கு கண்ட்ரோல் இல்லாமல் ஒன்று நடந்துச்சுன்னா அது நம்ம ஆளுங்களுக்கே ஆபத்துன்ற மாதிரி தான். அங்கே எதிரில் இருக்கோ இல்லையோ அவங்க பிடிக்கிறாங்க அந்த கதை வேறு. பட் இங்கே கண்ட்ரோல் இல்லைன்னா இப்போ வாட்ஸ்அப்பில் மொத்த பேர் நிற்கிற இடத்துல இருப்பாங்க. அந்த இடத்துல வந்து ஐயோ நருட்டோ இருக்கிறான் எல்லாம் வேலைக்கு போங்க அப்படிலாம் பேசிகிட்டு இருக்க முடியாது. அங்கே எல்லாருமே போராடி தான் ஆகணும். ஸோ அந்த சுச்சுவேஷன் வரப்போ எல்லா ஊரும் இருக்கா. அந்த இடத்துல திடீர்னு நருட்டோ வந்து உக்கிரம் ஆயிட்டான் அப்படின்னா அது இங்கே இருக்கிற பீப்புளுக்கே ஆபத்தாகும். ஸோ அது ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறது அவசியம் தான். எனக்கு தெரிஞ்ச அவர் பெரியவர் சொல்கிறது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கில்லர் பி கூட இவன் போய் சேருவான்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இவன் கூடிய சீக்கிரம் பார்ப்பேன் அப்படின்னா எனக்கு அந்த வியூ தான் ஞாபகம் வருது. ஏன்னா கில்லர் பி மட்டும்தான் இப்போதைக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்க ஒரே ஆள் அவர் தான். அது கூட ஃப்ரெண்டாக பழகியிருக்காரு. அது எப்படின்றத நருட்டோ கற்றுக்கிட்டான்னு வச்சுங்க வேற லெவலில் இருக்கும். ஆட்டமே புதுசாக இருக்கும். ஏன்னா எனக்கு கில்லர் பி பார்க்குறப்பல அது மாதிரி ஏக்கமாக இருக்கும், ஆசையாக இருக்கும். அவர் பாரா இவ்வளோ சகஜமாக இருக்குது. இந்த மாதிரி நருட்டோ ஆனால் எவ்வளோ பவர் ஆகும் அதை ஹேண்டில் பண்ணுறது. இப்போ இந்த கீ இதெல்லாம் கொடுக்கறதுக்கு காரணமே அதுதான். அவங்க அப்பா ஆசைப்பட்டதும் அதுதான். ஸோ அது நடந்துச்சுன்னா வேற மாதிரி இருக்கும். அது பார்க்கலாம். ரொம்ப எனக்கு ஆசையாக தெரிஞ்சு இருக்கும். அந்த மீட்டிங் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். கத்துக்கிற மீட்டிங்காக தான் இருக்கும். ஏன்னா ஒரு வேளை கில்லர் பியை பார்த்தா கூட அவங்க தோணும்ல, எப்படி நீங்க இதெல்லாம் பண்றீங்க, எப்படி கண்ட்ரோல் பண்றீங்க, எனக்கும் சொல்லி கொடுங்க அப்படின்ட்டு கண்டிப்பா கேட்பாங்க. நருட்டோக்கு அடுத்த குருவாக இருக்க போகிறது வந்து கில்லர் பின்னு தோணுது. இது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, இது எப்படி செய்கிறதுன்றதெல்லாம் அவர் கண்டிப்பாக சொல்லுவார். அவருக்கு ஆனால் அவர் எப்படி பண்ணாருன்றது தெரில. அது காட்டுவாங்களா என்னன்னு தெரில. அதான் அவர் எப்படிலாம் பண்ணார், நான் என்னென்னலாம் செஞ்சேன்றதை அது அப்படியே சொன்னால் மேபி நருட்டோவும் புரிஞ்சுப்பான். லேட் ஆகும் தான். அவரே ஒரு மாதிரி ஆள் தான், இவன் அதுக்கு மேலே ஒரு மாதிரி ஆள். இந்த 2 பேரும் சேர்ந்தா எப்படி இருக்க போகுதுன்னு யோசிக்கிறேன். இந்த 2 வைப் ஆனால் பொருந்தது நல்ல வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்போ சுறாப்புட்டு இருக்கானே, இப்போ இதெல்லாம் சேர்ந்து கத்துக்கிறாங்கன்னா அவ்வளோதான். அவன் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு போய் சொல்லிடுவான். ஆமாங்க, இது ஒரு பிரச்சனை இருக்குது. நம்ம இந்த பக்கம் நல்லதுன்னு அது யோசிக்கிறோம். பட் வந்து இதெல்லாம் என்னென்ன நடக்குதுன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அவனை உள்ளே வச்சிருக்கேன். அவனை மறந்துட்டோம் பாருங்க. அப்போ கூட இருந்து இப்போ நருட்டோக்கு தண்ணி கொடுக்கறதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அப்போ டக்குன்னு வந்து அதை தடுக்க தான் பார்ப்பாங்க. ஐயோ நம்மளுக்கு இன்னும் அது பிரச்சனை தான், நருட்டோ கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா நம்மளுக்கு ஆபத்துன்றதை தடுக்க தான் பார்ப்பாங்க. இது ஒரு பிரச்சனை இருக்குது தான். மேபி இது கிசாமே கூட வெளியே வரலாம். இது நடந்துடக்கூடாதுன்னு சொல்லி தடுக்கிறதுக்கு கூட ஆரம்பிக்கலாம். என்னால் நடக்கலாம். எனக்கு தெரிஞ்சு கிசாமே வந்து இது ஒரு பொருட்டாவே எடுத்துக்கல. கிளம்பி பிடிக்கல எனக்கு ஒரு வேலையில அசால்ட்டு அப்படின்ற மோடில் தான் இருக்கிறான். தெரியல, அந்த இதை கத்தியை எல்லா இடத்துக்கும் எடுத்துட்டு வந்தாதான் அது கூட தெரிய போகுது. இப்போ கற்றுக் கொடுக்குற இடத்துல அது எடுத்துட்டு வரலன்னா அது தெரியாம தான் இருக்க போகுது. பார்க்கலாம். அதுமாதிரி இன்னாட்டா அவள் வந்து நான் என்னடா பேசவே இல்லையே அப்படின்னு நினச்சேன். பேசியிருக்கா, சிக்கமாட்ட தனியாக பேசியிருக்கா, அவளோட வருத்தம்லாம் சொல்லியிருக்கா. ஆனால் நருட்டோ வந்து இன்னாட்டாட்ட பேசினானே எனக்கு தெரியல. ஏன்னா அவளுக்காக உயிரே கொடுக்க ரெடியானது, அவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கா. அதுக்காக வந்து ஏதாவது பேசணும்னா அப்படி கான்வர்சேஷன் நடந்துச்சானே எனக்கு தெரியல. நடந்திருந்தா சந்தோஷம்தான். பட் இவன் பாட்டுக்கு அப்படியே மாந்துட்டு இருந்தானா அது தப்பு. அவள் பண்ணதுக்கு ஏதாவது போய் பேசணும்ல, அவ்வளோ பண்ணியிருக்காள். இப்போ இவ தான் சொல்ற நருட்டோ தான் என்ன காப்பாற்றணும், நருட்டோ காப்பாற்றன்னு தான் சொல்றாளே தவிர இவ அந்த அளவுக்கு ஸ்டெப் எடுத்து போயிருக்கான்றதை அவ பெருசாவே பார்க்கல. ஓகே, இதோ நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.